சுந்தர் வெளிநாட்டிலிருந்து நாளை வரப்போகிறான். வீடே உற்சாகத்தில் துள்ளி கொண்டிருந்தது. அம்மா பரபரப்பாக இருந்தாள். வீட்டை அழகுபடுத்தி சுந்தருக்கு பிடித்த சங்கதிகளாக பட்டியலிட்டு சுறுசுறுப்பாக இருந்தாள். அப்பா கல்யாண வீடு போல சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தார். சுந்தரின் ஒரே தம்பி கல்லூரியில் 3வது ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான். அவன் கல்லூரிக்கு போகாமல் விடுப்பு எடுத்து அண்ணனுக்காக காத்திருந்தான். சுந்தர் பொறியியல் கல்லூரியில் தங்கப்பதக்கம் வாங்கி அயல்நாட்டு நிறுவனம் அழைப்பு விடுத்து உடனடியாக வேலையில் சேர்ந்தான். 3 மாத பயிற்சி மும்பையில், அதன் பிறகு உத்தியோகம் சென்னையில். அடுத்த 3 மாதங்களில் வெளிநாட்டுக்கு போகும் வாய்ப்பு வந்துவிட்டது. ஓராண்டு ஒப்பந்தம். இந்திய ரூபாயில் சுமார் 3 லட்சம் மாத வருமானம். அதீத புத்திசாலி, பார்த்ததும் பிடித்து கொண்டு விடுவான். அழகு, அறிவு, திறமை என எல்லாம் சேர்ந்த கலவை. 1 ஆண்டு கழித்து வெளிநாட்டிலிருந்து நாளை திரும்ப போகிறான். அம்மா, மாமா வந்தாச்சு. தம்பி குரல் கொடுக்க அம்மா ஓடி வந்தாள். அம்மாவின் உடன் பிறந்த தம்பி ராமதுரை, அவர் மனைவி, ஒரே மகள் தீபிகா என மூவரும் உள்ளே நுழைய, என்ன தீபிகா நீ 2 நாள் முன்னாலேயே வந்திருந்தா எனக்கு உதவியா இருக்கும் இல்லையா? வர முடியல அத்தை, முக்கியமான தேர்வு இருந்தது. தீபிகாவும் கல்லூரியில் படிக்கும் பெண்தான். நீ வந்துதான் எல்லாம் செய்யணும். அவ வரும்போது வரவேற்க நீ இருக்க வேண்டாமா? நாளைக்கு அவனோட சேர்ந்து வாழ போறவ நீதானே? தீபிகா பேசாமல் சிரித்தாள். என்னடா தம்பி பேசாம இருக்க? உன் மாப்பிள்ள வர்றான், பரபரப்பா இருக்க வேண்டாமா? வந்துட்டேனேக்கா, உட்காரு தீபிகா. இந்த ஆண்டு நீ படிப்பை முடிச்சிடுவ. நாளைக்கு சுந்தர் வந்துடுவான். இந்த வார கடைசியில நாள் நல்லா இருக்கு, தாம்பூலம் மாத்தி தேதி குறிச்சிடலாம். தம்பி, அவ தேர்வுகள் முடிஞ்சதும் கல்யாணம், சரியா? அக்கா, எனக்கு தடையே இல்லை. 1 வருஷமா நம்ம நாட்டுல உன் மகன் இல்லை. அவ வந்தது ஒரு முறை பேசிட்டு இந்த ஏற்பாடுகளை செய். அவன்கிட்ட என்னடா பேச்சு? இவ பிறந்தப்ப போட்ட முடிச்சு இது. என் பிள்ளை என் பேச்சை தட்ட மாட்டான், புரியுதா? சரிக்கா, எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஏற்பாடுகளை செய்யலாம். மறுநாள் காலை 6 மணிக்கு விமானம். விமான நிலையத்துக்கு மாலை சகிதம் புறப்பட்டு விட்டார்கள். விமானம் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டது. சுந்தர் வந்து விட்டான். இந்த ஓராண்டில் சதை போட்டு இன்னும் நிறம் கூடி பேரழகனாக இருந்தான். அம்மா அவனை கட்டி கொண்டாள். அத்தனை பேரையும் சுந்தர் நலம் விசாரித்தான். வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆரத்தி எடுத்து வரவேற்பு. தீபிகா, உன் கையால் அவனுக்கு இனிப்பு கொடு. தீபிகா தந்தாள். நன்றி தீபிகா. உன் படிப்பு எப்படி இருக்கு? நீ அப்படியே தான் இருக்க. வாங்கி வந்த பரிசு பொருட்களை எல்லோருக்கும் தந்தான். குளித்தான். இன்னைக்கு தீபிகா சமையல்டா, அற்புதமா சமைக்கிறா என் மருமக, நிறைய சாப்பிடு. அம்மா, ஏற்கனவே சதை போட்டுட்டேன், இனி ஊதுனா அசிங்கமா இருக்கும். மாலை 4 மணிக்கு நண்பர்களை பார்க்க சுந்தர் வெளியே புறப்பட்டான். அவசரமா போகணுமா சுந்தர்? என்னம்மா சொல்லு. நீ நல்லபடியா வந்தாச்சு. இந்த வாரத்துல ஒரு நாளை குறிச்சிருக்கேன். உனக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலாம்ப்பா. சுந்தரின் முகம் மாறியது. அதுக்கு இப்ப என்னம்மா அவசரம்? என்னடா பேசுற நீ? அம்மா, அவளும் இப்பதான் படிப்பை முடிக்க போறா. மேல படிக்க நினைக்கலாம். நானும் வேலையில நிறைய சாதிக்கணும். இன்னும் 2-3 ஆண்டு போகட்டுமா? அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன் சுந்தர். அம்மா, நீ என்ன பேசுற? நான் ஒரு இதய நோயாளின்னு உனக்கு தெரியும் இல்லையா? நீ இறுதி ஆண்டு படிக்கும்போது மரணத்தை நான் தொட்டுட்டு திரும்பி வந்தது உனக்கு மறந்து போச்சா? இல்லம்மா. அப்புறம் என்னப்பா, இது தீர்மானிக்கப்பட்ட சங்கதி. அவ மேல படிக்கட்டும், வேலை பார்க்கட்டும், எல்லாம் செய்யட்டும். அதை நம்ம வீட்ல இருந்து செய்யட்டும்பா. சரிம்மா, இப்ப நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ராத்திரி பேசிக்கலாம். பேச எதுவும் இல்லை, இனி ஏற்பாடுகள் தான். சுந்தர் வெளியே வந்து விட்டான். ஒரு உணவகத்தில் நண்பர்கள் காத்திருந்தார்கள். முதல் அரை மணி நேரம் பழைய கதைகள் எல்லாம் பேசி முடித்தார்கள். டே சுந்தர், 1 வருஷம் ஒழுங்கா பிரம்மச்சாரியா இருந்தியா? எவளும் உன்னை அசைக்கலையா? இல்லடா. டேய், இவ மாமா பொண்ண பிறந்த அன்னைக்கே கல்யாணம் செஞ்சுக்கிட்டவன்டா. ஒருவன் கிண்டல் அடிக்க, எப்படா கல்யாணம்? திலீப் மட்டும் சுந்தரிடம் தீவிரமாக பேச தொடங்கினான். சுந்தர், நீ படிச்சவன். உறவுல அதுவும் சொந்த மாமன் மகளை கட்டிக்கிறது மருத்துவ ரீதியா அத்தனை உகந்தது இல்லடா. நாளைக்கு பிறக்க போற குழந்தை ஊனமா பிறக்கும். காலம் முழுக்க வேதனைப்படணும். அட போடா, சொந்தத்துல கட்டிக்கிற எல்லாருக்கும் இது நடக்குதா? மற்றொருவன் கிண்டல் அடிக்க, சரிடா, சில பேர் தப்பிக்கலாம். இவனுக்கு நடந்தா வேதனை தானே. பணம் படிப்பு இருந்தும் என்ன லாபம்?
பிறக்கிற பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இல்லையா? ஊனமா பிள்ளைங்க பிறந்துட்டா காலம் முழுக்க கண்ணீர் வடிக்கும்படி ஆயிடும்பா. சுந்தர், மாட்டிக்காத. விவாதம் அனல் பறந்தது. என் பிரச்சனை பெருசுடா. எங்க அம்மா இதய நோயாளி. மனசுல பல ஆண்டுகளா வளர்த்துக்கிட்ட ஆசை தேதி குறிக்கிற கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்ப நான் மறுத்து பேசி அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட்டா காலம் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொன்னுடுமேடா. சரிடா, உன் எதிர்காலம் வேதனையில எழுதப்படாம இருக்கணும் இல்லையா? அதுவும் சரிதான். யார்கிட்ட பேசணுமோ பேசி இத முளையிலேயே கிள்ளிடு சுந்தர், வளர விட்டுறாத. நீ ஒண்ணு, இது வளர்ந்து மரமா ஆயாச்சு. வெட்டுறது சுலபம் இல்ல, பாத்துக்கணும். உன் மாமா பொண்ணுகிட்ட இத பத்தி பேசேன். ஆமாண்டா, முதல்ல சம்பந்தப்பட்டவ அவதானே. சரிடா. இரவு 9 மணிக்கு சுந்தர் வீடு திரும்ப அனைவரும் காத்திருந்தார்கள். ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். சுந்தர், வர்ற வெள்ளிக்கிழமை நாள் பிரமாதமா இருக்கு. அன்னைக்கு எளிமையா தாம்பூலம் மாத்திடலாமா? தீபிகா படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம். வெள்ளிக்கிழமை முடியாதுமா. ஏண்டா? எங்க பேராசிரியர் வியாழக்கிழமை லண்டன்ல இருந்து வர்றார். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் 24 மணி நேரமும் அவர் கூடவே இருக்கணும். அவரையே இங்கே கூட்டிட்டு வந்துடு. என்னடி சிறுபுள்ளத்தனமா பேசுற? அவனை கேட்காம தேதி குறிக்காதன்னு சொன்னப்ப கேட்டியா? தள்ளி போடு. அக்கா, நாங்க புறப்படுறோம். தம்பி ராமதுரை வந்து நிற்க, என்னடா அவசரம்? அத்தை, நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்கு. ஆளுக்கு இப்படி பொறுப்பு இல்லாம கலைஞ்சு போனா எப்படி? ஜானகி, எல்லாருக்கும் கடமைகள் பொறுப்புகள் இருக்கு. நீ பச்சை குழந்தை மாதிரி பேசாத. சுந்தர் இங்கதான் இருக்கான், முடிவு பண்ணிக்கலாம். மாமா குடும்பம் புறப்பட, தீபிகா, நீ செல்போன் வச்சிருக்கியா? அந்த எண்களை கொடு, நான் உன்கிட்ட பேசுறேன். இதை கேட்ட அம்மாவுக்கு உற்சாகமாகிவிட்டது. எதுக்குடா போனு? அவளை வெளியில கூட்டிட்டு போ, நிறைய பேசுங்க 2 பேரும். சுந்தர் எதுவும் பேசவில்லை, கவலையாக இருந்தது. காலையில் சுந்தர் எழுந்து பல் தேய்த்து விட்டு வந்ததும் அம்மா ஜானகி ஓடி வந்தாள். உன் கண்ணெல்லாம் பொங்கி இருக்கு, என்ன தேய்ச்சி குளிக்கணும் நீ? வேண்டாமா, பேசக்கூடாது. நான் உன்னை குளிப்பாட்டி விடுறேன், வா ராஜா. அவனை பலவந்தமாக உட்கார வைத்து தலைக்கு உடம்புக்கு எண்ணெய் தேய்த்து விட்டாள். ஜானகி, அவன் இப்ப குழந்தை இல்ல, கூச்சமா இருக்கும். என்கிட்ட என்ன கூச்சம்? இதோ பாரு, பிள்ளை வளர்ந்துட்டா அம்மாவுக்கு எல்லை உண்டு. என் பிள்ளைகிட்ட எனக்கு எந்த எல்லையும் இல்ல. இப்பவும் அவன் எனக்கு குழந்தை தான். அவனை குளிப்பாட்டியே விட்டாள். தலை துவட்டி சாம்பிராணி போட்டாள். அவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டாள்னா இதுக்கெல்லாம் உன்னை விடுவாளா? என் தீபிகா தானே வரப்போறா. அவளுக்கு என் பாசம் புரியும், எதுக்கும் குறுக்க நிக்க மாட்டா. நீ டிஃபன் சாப்பிடவா ராஜா? சூடான இட்லிகளை அவனுக்கு ஊட்டியே விட்டாள். 2 பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் சுந்தரின் மேல் எல்லை கடந்த பாசம் ஜானகிக்கு. வெளிநாட்டில் அவனை விட்டுவிட்டு ஜானகி தவித்த தவிப்பு கொஞ்சமல்ல. உள்ளூரில் சுந்தர் இருக்கும்போது ஜானகிக்கு முதல் மாரடைப்பு வந்த நேரம். நான் சாகு கூட பயப்படல, என் சுந்தரை விட்டுட்டு போறேனே, இதுதான் பிரச்சனை. சுந்தரால் பேச முடியாத தவிப்பு. சாப்பிட்டு முடித்து வெளியே வந்தான். நண்பர்களின் பேச்சு உறுத்தியது. தீபிகாவுக்கு போன் செய்தான். சொல்லுங்க அத்தா. நான் சொல்ற இடத்துக்கு வா, கொஞ்சம் பேசணும். அடுத்த 20 நிமிடங்களில் இருவரும் எதிரெதிரே இருந்தார்கள். காலேஜுக்கு போகணுமா? இன்னைக்கு போகலனாலும் தப்பு இல்ல, கொஞ்சம் பேசியே ஆகணும் தீபிகா. அம்மாவோட தீவிரம் என்ன பயப்படுத்துது. உங்க மேல அத்தை வச்சிருக்கிறது பாசம் இல்லாதான், ஒரு மாதிரி வெறிப்பிடிச்ச அன்பு. சரியா சொன்ன. நம்ம கல்யாணம் நடக்கணுமா? உன் அபிப்பிராயம் என்ன? எதுக்கு கேக்குறீங்க? உங்க மனசுல வேற யாராவது இருக்காங்களா? நிச்சயமா இல்ல தீபிகா. பிரச்சனையும் இப்ப அது இல்ல. நண்பர்கள் கூட பேசினேன். நமக்கு கல்யாணம் நடந்தா பிறக்கிற குழந்தை ஊனமா இருக்க வாய்ப்புண்டுன்னு மருத்துவ ரீதியா எல்லாரும் பேசுறாங்க. அது எனக்கு தெரியும் அத்தான். அப்படி நடந்துட்டா நீயும் நானும் நிம்மதியா இருக்க முடியுமா தீபிகா? சொல்லு. இதுக்கு எனக்கு பதில் தெரியல அத்தான். யோசிக்கணும் இல்லையா? சரி, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை உண்டாகி பல மாதங்கள் கழிச்சு பட வேண்டிய கவலை அது. என்ன நீ இப்படி பேசுற? அந்த கவலைய இப்ப பட்டுட்டா கல்யாணத்தையே நடக்க விடாம தடுத்து நிறுத்திடலாம் தீபிகா. சரி அத்தான், இப்ப அது பெரிய பிரச்சனை இல்ல. அத்தைய பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டா அந்த அதிர்ச்சியில அத்தைக்கு ஏதாவது ஆயிட்டா? தீபிகா, நிச்சயம் ஆகும். நீங்க வரப்போற நாள் நெருங்குனதும் ஜெபம் மாதிரி இதையே சொல்றாங்க. மனசுல அளவுக்கு மீறி இதை வளர்த்துக்கிட்டு ஒரு மனநோயாளி மாதிரி ஆயாச்சு.
அத்தை மானசீகமா நம்மளை இணைச்சு பேரப்பிள்ளை வரைக்கும் போயாச்சு. அந்த கனவுகளை ஒரு சில வார்த்தைகள்ல உடைக்கிறது சுலபம் இல்ல. உங்களுக்கு அம்மாவா இருந்தாலும் நான் பக்கத்துல இருந்து பாக்குறவ, எனக்கு தான் தெரியும் அந்த சிரமம். சுந்தர் பேசவில்லை. அத்தை ரொம்ப நல்லவங்க, எல்லாருக்கும் எல்லாம் செய்வாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் சுயநலக்காரங்க. வெளியில இருந்து ஒருத்தி வந்துட்டா எனக்கும் என் பிள்ளைக்கும் குறுக்க சுவர் எழுப்பிடுவா. அதை செய்யாதவ தீபிகா தான். வேறொருத்தி மருமகளா வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிட்டா அவளை வரவேற்க நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு போன வாரம் தான் சொன்னாங்க அத்தான். அப்படியா அத்தான்? என் மனசுல பட்ட இன்னொன்னையும் நான் சொல்லணும். என்ன? இன்னொருத்தி வந்துட்டா அத்தைக்கு அவளை பிடிக்காது. நிம்மதியா வாழ விடாம கொடுமைக்கார மாமியாரா ஆயிடுவாங்க. அப்புறம் வந்தவளும் சும்மா இருக்க மாட்டா, போர்க்கொடி தூக்கிடுவா. குடும்பம் நிம்மதி குலைஞ்சிடும். வேதனை யாருக்கு? உங்களுக்கு தானே. அதுக்காக குழந்தை ஊனமா பிறந்தா காலம் முழுக்க கண்ணீர் விடணுமே தீபிகா. நான் மறுக்கலாத்தான். ஆனா பிள்ளைகிட்ட இத்தனை நெருக்கம் காட்டுற தாய எந்த ஒரு மனைவியும் ஜீரணிக்க மாட்டா. எனக்கு அத்தைய புரிஞ்ச காரணமா நான் மட்டும்தான் இதை ஏத்துக்க முடியும். உனக்கே நான் தான் வேணும்னு இருக்கா? ஐயோ, என்ன நீங்க புரிஞ்சுக்கல. நான் இப்ப பேசுறது எல்லாமே அத்தைக்காக. எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு நீங்க தான் கணவனாகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நானும் அந்த மாதிரி எந்த ஆசையும் வளர்த்துக்கல. தீபிகாவை பிரமிப்புடன் பார்த்தான். மாமா என்ன சொல்றார்? அப்பாவுக்கும் உங்க மேல உயிர். நீங்க மாப்பிள்ளையானா சந்தோஷப்படுவார். அது நடக்கலனாலும் அத்தை மாதிரி அப்பா உடைஞ்சு போக மாட்டார், வர்றதை ஏத்துப்பார். சரி, இதுக்கு என்ன தீர்வு? அத்தை கிட்ட இந்த மருத்துவ காரணத்தை சொல்லி பாருங்க. உங்க எதிர்கால பயத்தை மெதுவா அத்தை மனசுல ஏத்துங்க. அது உங்க ஒருத்தரால தான் முடியும். உங்க நிம்மதி குலையும்னு சொன்னா ஒருவேளை அத்தை தன் பிடிவாதத்தை தளர்த்த வாய்ப்புண்டு. அதுவும் நிச்சயம் இல்ல. சரி தீபிகா, உனக்கு இதுல வருத்தம் எதுவும் இல்லையே? தீபிகா சிரித்தாள். அத்தா, இப்ப உள்ள இளைஞர்கள் யாருமே வெறி பிடிச்ச காதலுக்காக அழைப்பாயிருதில்ல. அதை விட வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நன்றி தீபிகா, நீ தெளிவா இருக்க. உங்களுக்கு நிம்மதி 2 விதமாவும் குலைய வாய்ப்பு இருக்கு அத்தா. ஒன்று ஊனமுள்ள குழந்தை. அதே மாதிரி வெளியிலிருந்து வந்த ஒருத்திய அத்தைக்கு பிடிக்காம போற காரணமா உருவாகக்கூடிய யுத்தம். அத்தையை விட்டு பிரிஞ்சு நீங்க தனி கொடுத்தனம் போவீங்களா? ஒரு காலமும் இல்ல. அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறது மரணம் மட்டும்தான். மனுஷங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் ஒரு நாளும் தரமாட்டேன். சரி அத்தா, இனி நீங்க யோசிங்க. உங்களுக்கு இது தொடர்பா எந்த உதவி வேணும்னாலும் செய்ய நான் தயார். இருவரும் கலைந்து போனார்கள். சுந்தருக்கு பிரமிப்பாக இருந்தது. தீபிகா புத்திசாலி, அழகான பெண், தெளிவான சிந்தனை. அம்மாவை தலை முதல் கால் வரை அழுத்தமாக புரிந்து கொண்ட ஒரே பெண். ஒரு வகையில பார்த்தா இவளை தவிர வேறு யாருமே அம்மா கூட மனசு ஒட்டி இணைஞ்சு வாழ முடியாது. ஆனா வாரிசுகள் தப்பா பிறந்துட்டா அதுக்கு அடிப்படை காரணம் அம்மா தானேன்னு ஒரு வெறுப்பு வந்துடாதா? அந்த வெறுப்பு எல்லாரையும் பாதிக்காதா? பண பற்றாக்குறையை கூட சரி கட்ட முடியும். ஆனா மனசு உடைஞ்சு போனா வாழ்க்கையில என்ன நிம்மதி இருக்க முடியும்? மனோதத்துவ ரீதியான இந்த விவகாரம் சுந்தரை ஆட்டி படைக்க தொடங்கிவிட்டது. பல தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு நொடியில் தீர்வு சொல்ல முடிந்த சுந்தரால் குடும்ப பிரச்சனைக்கு சுலபமாக தீர்வு காண முடியவில்லை. 4 நாட்கள் சுந்தர் இதை ஆற போட்டான். அம்மாவும் இதை பற்றி பேசவில்லை. அவனது முக்கிய வேலைகள் முடியட்டும் என்று காத்திருந்தாள். அந்த ஊரிலேயே வேலை கிடைத்துவிட சுந்தர் வழக்கம் போல வேலைக்கு போக தொடங்கிவிட்டான். புதிதாக மும்பை கிளையிலிருந்து மாற்றலாகி சௌத்ரி என்ற இளைஞன் இங்கே வேலைக்கு வந்திருந்தான். வெளிநாட்டுக்கு போய் பயிற்சி எடுத்தவன். பார்க்க வசீகரமாக இருந்தான். வேலைகளில் திறமைசாலியாக இருந்தான். ஆனால் யாரிடமும் அவன் ஒட்டவில்லை. முகத்தில் சிரிப்பும் இல்லை. காரணத்தை அந்த அலுவலகத்தில் உள்ளவர்களிடம் சுந்தர் கேட்க, பாவங்க, அவருக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. இப்பத்தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு கால் மடங்கின மாதிரி இருக்கு. வளர்ந்தா நடக்கவே முடியாதான். பிறக்கும் போதே ஊனம். அடப்பாவுமே, குழந்தை ஊனமா பிறந்தா அதோட எதிர்காலம் என்னாகும்னு ஏங்கியே பெத்தவங்க நிம்மதி போயிடும் இல்லையா? நிச்சயமா. இதுக்கு என்ன காரணம்? உறவுல கல்யாணம் செஞ்சுக்கிட்டது தான் காரணம்னு டாக்டர் சொல்றாராம். சுந்தருக்கு சரக்கென்றது. தன் பிரச்சனை இங்குமா? பாதிக்கப்பட்ட ஒருவன் தன் சந்தோஷத்தை இழந்து நடமாடுகிறானா?
நண்பர்கள் சொன்னது உண்மைதான். கண் முன்னால் உண்மை அப்பட்டமாக தெரிகிறதே. இது விளையாட்டல்ல. தெரிஞ்சும் இந்த தப்பை நான் செய்யக்கூடாது. சுந்தரின் மனதிற்குள் தீர்மானம் உருவாகிவிட்டது. வீடு திரும்பும்போது இரவு 8 மணி ஆகிவிட்டது. உடை மாற்றிக் கொண்டு வந்தான். சுந்தர், நாளைக்கு லீவு போடு. எதுக்குமா? நாளைக்கு என்ன நாள்னு சொல்லு பார்க்கலாம். தெரியலம்மா, தீபிகாவோட பிறந்த நாள்டா. அப்படியா? அவளுக்கு பட்டு சுடிதார் வாங்கி வச்சிருக்கேன், காதுக்கு கம்மல் வாங்கி வச்சிருக்கேன். காலையில உங்க மாமா வீட்டுக்கு போய் அதை கொடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வரலாம். நீயும் அப்பாவும் போயிட்டு வாங்க. என்னடா உளர்ற? அவளை கட்டிக்க போறவே நீ. உன் கையால கொடுத்தாதானே அதுக்கு மதிப்பு. நீ வர்ற? அம்மா, ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இந்த மாதிரி அற்ப காரணங்களுக்காக நான் லீவு போட முடியாது. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. சரி, சாயங்காலம் போகலாமா? வர தாமதமாகுமே. என்னடா சுந்தர், நீ எத்தனை ஆசையா அவளுக்கு எல்லாம் வாங்கி வச்சேன். சரி, அவளை நான் இங்க வரவழைக்கிறேன். காலையில நீ புறப்படுறதுக்கு முன்னாடி உன் கையால கொடு. சுந்தருக்கு சுருக்கென கோபம் வந்து விட்டது. ஏமா இப்படி படுத்துற? தீபிகா என்ன தேச தலைவரா இல்ல பெரிய மகானா? ரெண்டும் இல்ல. எல்லாத்தையும் விட உசத்திடா உனக்கு வருங்கால மனைவி. அது இன்னும் முடிவாகலமா. யார் சொன்னது? 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவ பிறந்தப்பவே நாங்க எடுத்த முடிவு அது. அம்மா, நீங்க 1000 முடிவுகளை எடுக்கலாம். வாழ போறவன் நான். இதுக்கு நான் சம்மதிக்கணும். பிறந்தப்ப நான் போட்ட சட்டைய இப்ப போட முடியுமா? வாழ்க்கையும் அப்படித்தான். என்னடா பேசுற? நீ சம்மதிக்காத அளவுக்கு இதுல என்னடா சிக்கல் இருக்கு? அம்மா, எத்தனை கனவுகளை நான் வளர்த்துட்டு வரேன் தெரியுமா? அவதான் என் மருமக. அதுக்கு யார் தடை விதிச்சாலும் அதை நான் தாங்கிக்க மாட்டேன். அம்மாவின் குரல் இடறி அழுகையின் ஆரம்பத்தில் நிற்க அப்பா பதற்றமாக சுந்தரை பார்த்தார். இதோ பாருடா கண்ணா, உன் மனசுல யாருடா இருக்கா? உன்னை தவிர சத்தியமா யாரும் இல்லம்மா. போடா போக்கிரி. அப்புறமா என்னடா தடை? இப்படி உட்காரு, நான் சொன்னா நீ புரிஞ்சுக்குவ. அம்மாவை அருகில் உட்கார வைத்தான். எங்க ஆபீஸ்ல சௌத்ரின்னு ஒருத்தர் வந்திருக்கார். நேரடி உறவுல அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்த காரணமா குழந்தை ஊனமா பிறந்திருக்கு. சௌத்ரி நிம்மதியை இழந்துட்டார். காலம் முழுக்க அவர் கண்ணீர் வடிக்கணும். அந்த நிலைமை எனக்கும் வரணுமாமா? அம்மா சிரித்தாள். உங்க அப்பா யாரு? எனக்கு சொந்த அத்தை மகன் தான். உறவுல தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். நீயும் தம்பியும் ஊனமாவா பிறந்தீங்க? என்னடா குறை? அம்மா, அது விதிவிலக்கு. சரி, அந்த விதிவிலக்கு உனக்கும் ஏன் வரக்கூடாது? அப்படி நினைச்சு ரிஸ்க் எடுக்க முடியுமாமா? டாக்டர்களை கேளு. உறவுல கல்யாணம் செஞ்சுக்க கண்டிப்பா ஆதரவு தரமாட்டாங்கம்மா. அட போடா, நம்ம டாக்டர் கமலாவேதன் தாய்மாமனத்தான் கல்யாணம் செஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு 3 குழந்தைங்க, ஒரு குறையும் இல்லாம பிறந்திருக்கே. அப்படி இல்லம்மா, சும்மா இருடா. யாரோ ஒரு சௌத்ரிக்கு ஊனமா குழந்தை பிறந்துட்டா அதுவே உனக்கும் நடக்கணும்னு என்னடா இருக்கு? உறவுல கல்யாணம் செஞ்சுக்கிற எல்லாரும் டாக்டர் கேட்டுதான் முகூர்த்தம் குறிக்கிறாங்களா? கிராமப்புறங்கள்ல பெரும்பாலும் உறவுல தான் பெண் எடுப்பாங்க. 10க்கு 2 பழுதாகலாம். அதுக்கு வேற பல காரணங்களும் இருக்கலாம். நாம ஏன் எல்லாத்தையும் எதிர்மறையாவே நினைக்கணும்? அப்பா ஆச்சரியமாக பார்த்தார். இந்த மாதிரி உதவாக்கிற காரணங்களை உதறிட்டு மனசை தெளிவா வச்சுக்கோ. நாளைக்கு ஜோசியரை வர சொல்லி நிச்சயம் பண்ண தேதி குறிக்கிறேன். அம்மா உள்ளே போய்விட்டாள். என்னப்பா இப்படி பேசுறாங்க அம்மா? அவ பிடிவாதக்காரிடா. நினைச்சத நடத்தியே தீருவா. அப்பா, இது ஏன் வாழ்க்கை. நீயும் யாரோ ஒரு சௌத்ரிக்கு நடந்த காரணமா உனக்கும் நடக்கும்னு குழம்புறது எனக்கே சரியா படல. நம்ம கண் முன்னால நடக்கிற நல்லதை தான் எடுத்துக்க பழகணும். அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். பைக்ல போற ஒருத்தன் விபத்துக்குள்ளாகி உயிரை விடுறான். அதுக்காக பைக்ல போறவ எல்லாருக்கும் இதுதான் கதின்னு நினைக்க முடியுமா? அப்பா, காலையில குளிக்க வீட்டுல ஹீட்டர் போட்டப்ப மின்சாரம் தாக்கி ஒரு பெண் இறந்தாலாம். உடனே எல்லா குடும்ப தலைவிகளும் பயந்தா முடியுமா? அப்பா, இது மருத்துவ ரீதியான உண்மை. ஒப்புக்கிறேன்டா. அப்ப நீயும் ஊனமா தானே பிறந்திருக்கணும். இது விதிவிலக்குப்பா. இல்லடா, இதுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் குழப்பறது சரியில்லை. விடு, உங்க அம்மா சொல்றத கேளு. அவர் உள்ளே போய்விட்டார். சுந்தர் இரவு உறங்கவில்லை. அம்மா சொல்வதும் சரிதானோ? சௌத்ரி போல பாதிக்கப்பட்டவர்கள் 4 பேர் இருந்தால் பாதிக்கப்படாதவர்களும் இல்லையா? நல்லதை நாம் ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? கேள்வி பெரிதானது. காலையில் எழுந்து சுந்தர் குளித்து வெளியே வந்த போது தீபிகா குரல் கேட்டது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ எப்ப வந்த? அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். சுந்தர், உன் கையால இந்த உடைகள் நகையெல்லாம் கொடு. அத்தை, நீங்க கொடுங்க. இந்த வீட்ல எல்லாமே நீங்க தானே. அத்தை காலில் விழுந்தாள்.
அடுத்த உன் பிறந்த நாளை என் பேரப்பிள்ளையோட இந்த வீட்ல நாம எல்லாரும் கொண்டாடணும். தீபிகாவை அனைத்து முத்தமிட்டாள். லீவ் எடுக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நீ வந்து இவனை நிறைய மாத்தணும். வேண்டாம் அத்தை, உங்க பிள்ளைய உங்களை விடவா எனக்கு தெரியும். அம்மா முகத்தில் பெருமை பொங்கி வழிந்தது. அம்மா டிஃபன் கொடு, நேரமாச்சு. தீபிகா அவனுக்கு வேண்டியதை செய், எனக்கு உள்ள வேலை இருக்கு. சுந்தர் வந்து உட்கார தீபிகா அருகில் வந்தாள். அம்மாவை இப்படி எல்லாம் பேசி கெடுத்ததே நீதான். அத்தை பாவம் அத்தான், பாசத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. எனக்கே நேரம் இல்ல, இன்னைக்கு தேர்வு, நிறைய படிக்கணும். பின்ன எதுக்கு வந்த? அத்தைக்காக. குழந்தை பருவம் தொட்டே என்னை எடுத்து வளர்த்தவங்க, எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? உள்ளூர்ல இருந்து இதை கூட நிறைவேற்ற முடியலன்னா எப்படி? எப்படியோ போங்க. சுந்தர் புறப்பட்டு விட்டான். காரில் வரும்போது வழியில் சௌத்ரி, அவன் மனைவி குழந்தையுடன் நின்றார்கள். ஆட்டோ பழுதாகி இருந்தது. சுந்தர் இறங்கி விசாரிக்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றோம், குழந்தைக்கு காலையில வலிப்பு மாதிரி வந்துருச்சு, அதான் இன்னைக்கு லீவு சொல்லிடுங்க சுந்தர். வாங்க, உங்களை வீட்டுல விட்டுடுறேன். வேண்டாம், பரவாயில்ல சௌத்ரி. அவர்கள் ஏறிக்கொள்ள காரை எடுத்தான் சுந்தர். சௌத்ரி வீட்டில் வந்து இறங்கினான். வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். பரவாயில்ல, குழந்தைக்கு ஏன் திடீர்னு? திடீர்னு இல்ல சுந்தர், எப்பவும் பிரச்சனை தான். அவன் உடம்புல 1000 கோளாறு. எங்க கிட்ட எல்லாம் இருக்கு சுந்தர், நிம்மதியை தவிர. குழந்தைக்கு பிரச்சனைனா யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. உண்மைதான். பெரியவங்க முடிவெடுத்து நடந்த கல்யாணம். என் சொந்த மாமன் மகள் சுஷ்மா. உறவுல வேண்டாம்னு பல பேர் சொல்லியும் பெரியவங்க கேட்கல. இன்னைக்கு நாங்க தானே வேதனைப்படுறோம். பெரியவங்க மனசுல 1000 ஆசைகள் இருக்கலாம், அவதி யாருக்கு சுந்தர்? அது சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சௌத்ரி, உறவுல மட்டும் கல்யாணம் செஞ்சுக்காதீங்க சுந்தர். என் கஷ்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாது. மருத்துவ ரீதியா உள்ள ஒரு உண்மைய நாம யாரும் உதறக்கூடாது. இப்ப கூட டாக்டர் அதைத்தான் சொல்றாங்க. சுஷ்மா தேநீர் கொண்டு வந்தாள். முகத்தில் ஒரு சோகம் அப்பி கிடந்தது. சுந்தர் கண்களுக்கு ஒரு நொடி அந்த இடத்தில் சுஷ்மாவுக்கு பதில் தீபிகா தெரிந்தாள். நான் வர்றேன் சௌத்ரி. ரொம்ப நன்றி சுந்தர். காரில் ஏறும்போது சுந்தருக்கு மனம் கனத்து கிடந்தது. அந்த குழந்தையின் முகம் அழகாக இருந்தது, பளிச் நிறத்தில் இருந்தது. எல்லாம் இருந்து என்ன பயன்? ஊனமாக பிறந்து விட்டதே. அலுவலகத்தில் அன்று வேலையும் ஓடவில்லை. நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் கெட்டது ஒரு தடவை வந்துவிட்டால் காலம் முழுக்க அதற்காக வருந்த வேண்டுமே. மகிழ்ச்சியில் 40 பேர் உடன் இருப்பார்கள். வேதனையை பங்கெடுத்துக் கொள்ள யார் வருவார்கள்? கேள்வி மேல் கேள்வி புறப்பட்டது. வேலைகளை முடித்து வீடு திரும்ப 9 மணிக்கு மேலாகிவிட்டது. நாளை ஞாயிற்றுக்கிழமைதான். சாப்பிட பிடிக்கவில்லை. அம்மா கட்டாயப்படுத்தி பால் மட்டும் குடிக்க கொடுத்தாள். சுந்தர், நாளைக்கு ஜோசியர் வர்றார். எதுக்குமா? நிச்சயதார்த்த தேதி குறிக்கப்பா. வேண்டாமா? என்ன வேண்டாம்னு சொல்ற? எனக்கு உத்தியோகத்துல நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. கல்யாணம் அதுக்கெல்லாம் ஒரு தடையா இருக்குமா? 2 ஆண்டுகள் தள்ளி போடுமா. இன்னும் ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு பணத்தோட வந்துடுறேன். உன் கல்யாணத்தை பார்க்க நான் இருக்கணுமா வேணாமாப்பா? என்னம்மா இப்படி பேசுற? கண்ணா, என் உடம்போட பிரச்சனைகள் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இதய நோயாளிப்பா. சுருக்குன்னு சில நேரம் வலி வரும்போது பலமா இருக்கு. அது கொஞ்சம் நீடிச்சிட்டா யமன் உள்ள நுழைஞ்சாச்சுன்னு அர்த்தம். ஏமா இப்படியெல்லாம் பேசுற? உன் பேரப்பிள்ளைய வளர்க்க போறதே நீதான். சரிடா ராஜா, எனக்கும் நெஞ்சு கொள்ளாம ஆசை இருக்கு, நடக்கணுமே. தள்ளி போகாம உன் கல்யாணம் நடந்துட்டா நீ ஆசைப்படுற மாதிரி 2 ஆண்டு காலமாவது என் பேர குழந்தைய நானே வளர்க்கலாம். அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு அவளையும் கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயேன். சுந்தர் பேசவில்லை. உடனே நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். சுந்தர் அருகில் வந்தான். அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். அவன் தலையை வருடி கொடுத்தாள் அம்மா. அம்மா, நான் எப்பவும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நீ நினைக்கிற இல்லையா? ஏண்டா ராஜா இப்படி கேக்குற? நான் வாழ்றதே உன் சந்தோஷத்துக்காகத்தானே. சௌத்ரி வீட்டுக்கு போய் வந்ததை சுந்தர் விவரமாக சொன்னான். அவ ரத்த கண்ணீர் வடிக்கிறாமா, என் கண்ணால பார்த்தேன். நீ 1000 சமாதானம் சொன்னாலும் என் மனசுல அந்த பயம் புகுந்தாச்சு. எனக்கும் அவனோட நிலைமை வந்துட்டா என் நிம்மதி போயிடுமா? வேண்டாமா, தயவு செஞ்சு தீபிகாவை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாத. அம்மா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். என்னடா சுந்தர், திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்னை வேதனைப்படுத்துறியப்பா. என்னை நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா. நான் உன் விருப்பம் இல்லாம யாரையாவது கல்யாணம் செஞ்சுட்டு வந்து நின்னேனா எங்க வாழ்ந்தாலும் கட்டுப்பாட்டோட நான் வாழலையாமா? சொல்லுமா.
அத நான் மறுக்கலடா. இது பெரிய பிரச்சனைமா. மனசுல அந்த பயம் புகுந்துட்டா எப்படிமா நிம்மதியா தாம்பத்திய உறவுல நிலைக்க முடியும்? சுந்தர் படக்கென எழுந்து உட்கார்ந்தான். இதோ பாரு, நீ எனக்கு அம்மா மட்டும் இல்ல, நல்ல தோழி. நல்லது எல்லாத்தையும் எனக்கு சொல்லி தந்தவ நீதான். 2 பேர் மனசும் தெளிவா இருந்து தாம்பத்தியம் நடந்தாதான் பிறக்கிற குழந்தைகள் ஆரோக்கியமா தெளிவா பிறக்கும் இல்லையா? ஆமாம்பா. என் மனசுல பயம் புகுந்தாச்சும்மா. இனிமே தீபிகா கூட என்னால அமைதியா குடித்தனம் நடத்த முடியுமா? இது தப்பு ராஜா. வாழும் உதாரணங்களா நாங்க இருக்கும்போது, ஊனமில்லாம நீங்க 2 பேரும் பிறந்திருக்கும் போது எங்களை விட்டுட்டு யாரோ ஒரு சௌத்ரியை ஏண்டா நீ பாக்குற? அம்மா, எங்க ரத்தம் தாண்டா உங்க உடம்புல ஓடுது, சௌத்ரி ரத்தம் ஓடலப்பா. அப்படி இல்லம்மா. இதோ பாரு சுந்தர், எங்க நிம்மதியையும் நீ கொஞ்சம் பார்க்கணும். சுதந்திர மனப்பான்மையோட ஒரு மருமக வந்து எங்களை உதறுனா நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? இந்த அளவுக்கு தாய்ப்பாசத்தோட இருக்கிற அவனோட மனைவியால ஜீரணிக்க முடியுமா? சொல்லு சுந்தர். ஏமா, யாரு வந்தாலும் சாதகமா இருக்க மாட்டாங்கன்னே நினைக்கிற? நானும் இதையே தான்ப்பா கேட்குறேன். உங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை ஊனமா பிறக்கும்னு நீ ஏன் பயப்படுற? உனக்கு உன் நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான் முக்கியமாமா. என் பயம் பெருசா தோணலையா? இதையே நானும் திருப்பி கேட்கிறேன் சுந்தர். சுந்தர் விசுக்கன எழுந்து விட்டான். வேண்டாமா, தீபிகா தவிர இன்னொருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு தானே நீ நினைக்கிற? ஆமாப்பா. வர மாட்டாமா. படக்கன எழுந்து வந்தாள் அம்மா. ரொம்ப சந்தோஷம்டா சுந்தர். இரு, நான் முடிக்கல. இன்னொருத்திய கட்டிக்க மாட்டேன்னு தான் நான் சொன்னேன். ஆனா தீபிகாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதா நான் சொல்லல. அம்மா அதிர்ந்து போனாள். இதுக்கு என்னடா அர்த்தம்? உனக்கு பிடிக்காத யாரும் மருமகளா வரமாட்டாங்க. ஆனா உறவுல கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னால நிம்மதியா வாழ முடியாது. அதனால என் வாழ்க்கையில கல்யாணமே இல்ல. போதுமா? இந்த முடிவுல யாருக்கும் பாதகம் இல்ல. மாமா கிட்ட சொல்லி தீபிகாவுக்கு வரன் பார்க்க சொல்லிடு. சரக்கன அறையை விட்டு அவன் வெளியேற அம்மா நிலை குலைந்து போனாள். அப்பா உள்ளே வந்தார். என்ன ஜானகி? என் தலையில பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டு போறா உங்க பிள்ளை. என்னது? அம்மா அழுதபடி சகலமும் சொன்னாள். இது நியாயமாங்க? இவன் இப்படியே இருக்கவா நாம வாழ்றோம்? வம்சம் தலைக்க வேண்டாமா? ஜானகி, உனக்குள்ள உள்ள பயம் வெளிப்பெண் வந்தா உன் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும்னு. அவனோட பயம் தீபிகா மூலம் அவனுக்கு பிறக்கிற குழந்தை ஊனமா பிறக்கும்னு. 2 பேர்ல ஒருத்தர் மனசு மாறணும். இல்லைன்னா இந்த வீட்ல யாருக்கும் நிம்மதி இருக்காது. நான் தீபிகா கிட்ட பேசணுங்க. பேசு, யார்கிட்ட வேணும்னாலும் பேசு. அவனை மட்டுமே மாற்றணும்னு நீ நினைக்காத. உன் பிடிவாதத்தையும் நீ தளர்த்தணும். நம்மளை விட அதிக காலம் வாழ போறது நம்ம பிள்ளைதான். இதுக்கு மேல நான் பேச எதுவும் இல்லை. அவர் வெளியே போய்விட்டார். அம்மா படுத்து விட்டாள். உறக்கம் வரவில்லை. உடம்பும் மனமும் தவித்தது. சுந்தரின் கண்ணோட்டத்திலிருந்து பிரச்சனையை அணுக நினைத்தாலும் தீபிகாவின் இடத்தில் இன்னொரு பெண்ணை வைத்து அம்மாவால் பார்க்கவே முடியவில்லை. காலையில் குளித்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு சுந்தர் புறப்பட்டு போய்விட்டான். தீபிகாவுக்கு அம்மா போன் செய்தாள். என்ன அத்தை, நீ உன் அப்பா அம்மா கூட வர முடியுமாமா? அவசரமா அத்தை? ஆமாம்மா. சரி அத்தை. அடுத்த 1 மணி நேரத்தில் தீபிகா தன் அப்பா அம்மாவுடன் வந்து விட்டாள். ஜானகி அம்மாவை தவிர வீட்டில் யாரும் இல்லை. என்ன அத்தை? தீபிகா கேட்டதுதான் தாமதம். ஜானகி அவளை கட்டி கொண்டு அழத் தொடங்கிவிட்டாள். என்ன சென்னி, உடம்புக்கு முடியலையா? தீபிகா அம்மா கேட்க, அக்கா ஏன் அலற, என்ன பிரச்சனை? தம்பி விசாரித்தார். உன் பொண்ணு தான் என் மருமகள்னு 20 வருஷமா நான் கட்டுன கோட்டை இப்ப இடிய தொடங்கி இருக்குடா தம்பி. இவளை தவிர இன்னொருத்தி கூட வாழ என் மனசு சம்மதிக்கலடா. நீ என்ன சொல்ற? சுந்தர் யாரையாவது தேர்ந்தெடுத்துட்டானா? இல்லப்பா, யாருமே வேண்டாம்னு சொல்றான். ஜானகி ஒன்று விடாமல் சகலமும் கொட்டி தீர்த்து விட்டாள். பிறகு அழுதாள். யாருமே பேசவில்லை. நான் எல்லா விதமாவும் பேசி பார்த்துட்டேன், பலன் இல்ல. எவனோ ஒரு பாவி சௌத்ரி காரணமா இவன் மனசுல முள்குத்தியாச்சு. தீபிகா, நீ சுந்தர் கிட்ட பேசணும். ஏற்கனவே பேசியாச்சு அத்தை. என்னது? சௌத்ரி விவகாரம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த மருத்துவ சங்கதிய அத்தா என்கிட்ட பேசியாச்சு அத்தை. நீ என்ன சொன்ன? உங்க பேச்சுக்கே கட்டுப்படாத அத்தா என் பேச்சுக்கு எப்படி அத்தை கட்டுப்படுவார்? என்னடி பேச்சு இது? ஒரு மனைவிக்கு புருஷனை கட்டுப்படுத்த 1000 ஆயுதங்கள் உண்டு. வயசு பொண்ணு, நீ சொல்லி தரணுமா? அத்தை, அதுல முக்கியமான கடைசி ஆயுதம்தான் இப்ப அத்தானோட பிரச்சனையே. அவர் அதை விரும்பாத போது நான் வேறு விதமா பேசினா என்ன அத்தா தப்பா நினைக்க மாட்டாரா?
என்னடா தம்பி உன் பொண்ணு இப்படி பேசுறா? அக்கா, இவ இதுல தடையா இல்லையே. சுந்தர் வேண்டாம்னு நினைக்கும் போது இவளால என்னக்கா செய்ய முடியும்? நீ அவனை வளர்த்த தாய்மாமன் தானே, உனக்கு அவன்தான் மாப்பிள்ளையாகணும்னா பேசு. என் மனசை ஏண்டா யாருமே புரிஞ்சுக்காம இருக்கீங்க? சரிக்கா, நான் பேசுறேன். அவ மனச மாத்த பாக்குறேன். அண்ணி, வெறும் பேச்சு பலனளிக்காது. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட ஆலோசனை கேட்டுடுங்க. தீபிகா அம்மா சொல்ல, அவங்க மருத்துவம் இப்படித்தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டா. இங்க மனசை யாருமே பாக்குறது இல்லையே லட்சுமி. மனசை விட மருத்துவம் பெருசா இருக்கே. அத்தை, அம்மா சொல்ற மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட பேசினா எல்லாருக்குமே மனசுல இறங்கும். அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். சரி, நம்ம குடும்ப டாக்டர் கமலா இருக்காளே, அவ இப்ப வெளிநாட்டுல இருப்பா. அவ தங்கை கல்யாணியும் டாக்டர் தான். உடனே நான் பேசி பண்றேன். அன்று இரவு சுந்தர் வந்ததும் கூடத்தில் அனைவரையும் வைத்து அம்மா பேசிவிட சுந்தர் பதில் சொல்ல வர அப்பா அவன் கைகளை பிடித்தார். தனியாக அழைத்து வந்தார். சுந்தர், நாம வீட்டுக்குள்ளேயே விதண்டாவாதம் பண்றதை விட படிச்ச ஒரு டாக்டர் வாயால வந்தா நல்லதில்லையா? நீ தொடங்கின பிரச்சனை தானடா இது. அப்பா, உங்களுக்கு புரியல. டாக்டர்கள் கருத்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அம்மாவுக்கு சாதகமா இருக்காது. நல்லது தானே, 4 விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லும்போது உங்க அம்மா பிடிவாதான் தளரட்டும். சரிப்பா. மறுநாள் காலை 11 மணிக்கு அப்பா அம்மாவுடன் சுந்தர் டாக்டரிடம் வந்து விட்டான். தெரிந்த டாக்டர் தான். பொதுவாக பேசிவிட்டு விஷயத்துக்கு வர அம்மாவை பேச விட்டான் சுந்தர். தீபிகா பிறந்தப்பவே போட்ட முடிச்சு இது. இணக்கமான நான் வளர்த்த நல்ல குழந்தை. இப்ப கல்யாணத்தை முடிவெடுக்க போற நேரத்துல உறவுல இடைஞ்சா குழந்தை ஊனமா பிறக்கும்னு என் பிள்ளை பயப்படுறான். நீங்க தான் நல்ல பதில் சொல்லணும். அவர் பயத்துல தப்பு இல்லம்மா, மருத்துவ ரீதியா அது உண்மைதான். நாங்க உறவுல செஞ்சுக்கிட்டோம். எங்க பிள்ளைகள் ஊனமா பிறக்கலையே. எல்லாருக்கும் எல்லாம் நடக்கணும்னு இல்லம்மா, கேட்டுக்கோடா. ஆனா நடக்காதுன்னு உத்தரவாதமும் தர முடியாதுமா. ஒருவேளை நடந்துட்டா அவர் பயப்படுறதுல தப்பும் இல்லை. சுந்தர் அம்மாவை பார்த்தான். இதுல உங்க தீர்ப்பு என்ன டாக்டர்? உங்க குடும்ப சங்கதியில நான் எப்படி தலையிட முடியும்? ஊனமா பிறக்காதுன்னு உத்தரவாதம் தர நான் பிரம்மன் இல்லம்மா. பிறக்கும்னு சொல்லவும் முடியாது. ஒன்னு அவர் ரிஸ்க் எடுக்கணும், இல்லைனா பிள்ளையோட பயத்தை மதிச்சு நீங்க இதை கட்டாயப்படுத்த கூடாது. அப்பா குறுக்கிட்டார். டாக்டர், 2 பேரையும் மருத்துவ ரீதியா பரிசோதனை செஞ்சு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் எதையாவது செஞ்சா இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டா? சார், ஜீன்கள்னு சொல்லப்படுற பாரம்பரிய மரபு சார்ந்த மருத்துவ சங்கதி இது. உடம்புல ரத்தத்தை மாத்தி வேறு ரத்தத்தை செலுத்த முடியும். இது அதுக்கும் அப்பாற்பட்டது. மருத்துவம் இதுக்கும் பதில் சொல்லலாம். இதுக்கான நிபுணர்கள் இங்க யாராவது உண்டான்னு நீங்க தான் விசாரிக்கணும். சுந்தர் எழுந்து விட்டான். நன்றி டாக்டர். இத்தனை அன்பா பொறுமையா நீங்க பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வெளியே வந்து விட்டார்கள். அப்பா அம்மா காரில் ஏறிவிட கார் சாவியை டாக்டர் அறையில் மறந்துவிட்டு சுந்தர் எடுக்க வந்தான். ஒரு நிமிஷம் சுந்தர். சொல்லுங்க டாக்டர். இப்ப நான் டாக்டரா பேசல, ஒரு பெண்ணா தாயா பேசுறேன். ஒரு நல்ல மனைவி மருமகள் குடும்பத்துக்கு கிடைப்பாள்னா அதுக்காக எந்த ரிஸ்கையும் எடுக்கலாம். ஏன்னா விட்டு கொடுக்கிற மனநிலை பெண்களுக்கு குறைஞ்ச காரணமா தான், சகிப்புத்தன்மை இல்லாத காரணமா தான் குடும்ப நிம்மதி ரொம்ப குலையுது. வயசானவங்க கண்ணீர் விட்டா அந்த குற்ற உணர்ச்சி சாகுற வரைக்கும் நமக்கு போகாது சுந்தர். நன்றி டாக்டர். வெளியே வந்து விட்டான். வீடு திரும்பி விட்டார்கள். இரவு உணவு முடிந்து விட்டது. ஜானகி, டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்தாச்சு. இப்ப நீ என்ன சொல்ற? நான் வணங்குற தெய்வம் குடும்பத்துக்கு ஊனமான வாரிசை தராதுன்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குங்க. என்னை என் பிள்ளை நம்புனா தீபிகா கழுத்துல தாலி கட்டட்டும், இல்லைன்னா அவ விருப்பம் போல செய்யட்டும். நீ என்னடா சொல்ற? இல்லம்மா, கல்யாண பேச்சுல சந்தோஷம் இருக்கணும். அது இப்ப இங்க இல்ல. அதனால இந்த பிரச்சனைய தற்காலிகமா ஆற போடுவோம். சரக்கென உள்ளே போய்விட்டான். பாத்தீங்களா, அவன் தீபிகாவை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இல்ல. கல்லெஞ்சுக்காரன். இந்த அம்மா மனச அவன் புரிஞ்சுக்கல. அவன் கல்லெஞ்சக்காரன். நீ யாருடி? பிடிவாதக்காரி. நீ சொல்றதுதான் நடக்கணும்னு நினைக்கிற கொடூரமான அம்மா. இல்லைங்க, அப்படி சொல்லாதீங்க. உன் பிள்ளை சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கிற அம்மாவா இருந்தா விட்டுக்கொடு. தீபிகாவின் அப்பா உள்ளே வந்தார். டாக்டர் என்ன சொன்னாங்க? சாதகமா எதுவும் சொல்லலடா தம்பி. நீ அவனை வளர்த்த வந்தானே, போய் கேளு. என்னன்னு? உன்னை தூக்கி வளர்த்த மாமனுக்கு நன்றி கடனா எதையாவது செய்யணும்னா என் மகளை உன் மனைவியா ஏத்துக்கோன்னு சொல்லுடா. எப்படிக்கா? சொல்ற உரிமை உனக்கு இருக்குடா. சரிக்கா, முடியாதுன்னு சொல்லிட்டா என் முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பேன்?
அக்கா, உன் புள்ள மேல நான் உயிரையே வச்சிருக்கேன், உண்மைதான். ஆனா என் மகள் கழுத்துல தாலியை கட்டி நன்றி கடனை செலுத்துடா மாப்பிள்ளன்னு நான் யாசகம் கேட்டு நிக்கிற அவசியம் சரியாக்கா? தம்பி, உன் சுயநலத்துக்காக நீ பேசலாம். உன் விருப்பம், அவன் பிடிவாதம், டாக்டர் ஆலோசனை எல்லாம் முக்கியம். என் மகளோட உணர்வுகளை யாராவது கேட்டீங்களா? விருப்பு வெறுப்புகள் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தானாக்கா, அது எங்களுக்கு இல்லையா? ஜானகி ஆடி போனாள். தம்பி, நீயா பேசுற? அக்கா, உன்னை அவமானப்படுத்தல, உன் மகனை மாப்பிள்ளைய ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லல. நாங்க இப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். பிரச்சனை உங்க 2 பேர்கிட்ட தான். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து இறங்கி வாங்க. அந்த முடிவு எதுவா இருந்தாலும் நாங்க கட்டுப்படுறோம். என் மகள் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. வரட்டுமா? அவர் சரக்கன வெளியேற, கேட்டீங்களா என்ன சொல்லிட்டு போறான் அவன்? அவன் மகள் அவன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாளாம். அப்படின்னா நம்ம சுந்தர், என் சுந்தர் என் சொல்லுக்கு கட்டுப்படலேன்னு என்னை குத்திட்டு போறான். அவன் சொல்றது உண்மைதானே? சுந்தர் என் பேச்ச கேட்கலையே, இப்ப கூட இறங்கி வரலையே. மகளை பெத்து என் தம்பி ஜெயிச்சிட்டான், மகனை பெத்து நான் தோத்துட்டேன். ஜானகி, விடுமா, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. இல்லைங்க, அதுதான் உண்மை. நான் தோத்துட்டேன், என் பிள்ளை என்னை தோக்கடிச்சிட்டான். அதையே சொல்லிக்கொண்டு அம்மா உள்ளே போக அப்பா கலவரமாக பார்த்தார். என்னை கொஞ்சம் தனியா விடுங்க. அவர் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வெளியே வந்து விட்டார். தவிப்பாக இருந்தது, அவரால் படுக்க முடியவில்லை. நேராக சுந்தரின் அறைக்குள் நுழைந்தார். சுந்தர், தூங்கிட்டியா? வாங்கப்பா. இல்ல. அருகில் வந்து உட்கார்ந்தார். மாமா வந்துட்டு போனார் சுந்தர். தெரியும்பா, குரல் கேட்டது. நான் வெளியே வரல. இந்த நேரத்துக்கு மேல என்ன? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க வந்தான். என்னைக்குமே இப்படி பேசாதவன் பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டு போயிட்டான்பா. என்னப்பா பேசினார்? அவனை தப்பு சொல்ல முடியாது. அவன் அப்படி பேச உங்க அம்மா தான் காரணம். இந்த முறை அவனுக்கு இது கௌரவ பிரச்சனை ஆகிட்ட காரணமா கொட்டி தீத்துட்டான். என்ன பேசினார்னு இன்னும் நீங்க சொல்லலப்பா. என் மகள் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாள்னு சொல்லிட்டு போயிட்டான். உங்க அம்மா உடனே எனக்கு அந்த குடுப்பனை இல்லையே, நீ சொல்றத உன் பிள்ளை கேட்க மாட்டான்னு குத்திட்டு போயிட்டானே என் தம்பின்னு அழ தொடங்கிட்டா. அதுக்கு என்னப்பா செய்ய முடியும்? இது வாழ்க்கை பிரச்சனைப்பா. சரிடா, நான் மறுக்கல. ஆனா எல்லா அம்மாக்களையும் மாதிரியா உங்க அம்மா இருக்கா? இப்ப கூட உன்னை மடியில தானே அவ வச்சிருக்கா. அதை விட்டு நீ இறங்குனா அவளால எப்படிடா அதை பொறுத்துக்க முடியும்? அப்பா, இன்னைக்கும் அவன் பேசின பேச்சுல இவளுக்கு ஆழமா காயம் பட்டிருக்கு. அவன் முகம் அதை காட்டி கொடுக்குது. ஏற்கனவே இதய நோயாளி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா சுந்தர். எந்த பிள்ளையும் இத்தனை நெருக்கமா ஒரு தாய்கிட்ட இருந்ததில்ல. அதுதான் விபரீதம். சுந்தர் பேசவில்லை. நடக்கிறது நடக்கட்டும், யாரால தடுக்க முடியும்? அவர் தளர்ந்து போய் அறையை விட்டு வெளியேற சுந்தருக்கு ஒரு மாதிரி இருந்தது. உறக்கமே வரவில்லை. என் எதிர்காலம் பற்றி, அதில் உண்டாகும் வேதனையை பற்றி நான் யோசிப்பது தப்பா? இதை அம்மா இத்தனை பெருசா எடுத்துக்கணுமா? கொஞ்சம் குழப்பமாகவும் நிறைய எரிச்சலாகவும் இருந்தது. வெகு நேரம் கழித்து சுந்தர் உறங்கி போனான். திடீரென யாரோ உலுக்குவதை போல் இருக்க திடுக்கிட்டு எழுந்தான். அப்பா முகம் பதற்றமாக தெரிந்தது. அம்மா நெஞ்சு புடிச்சுக்கிட்டு துடிச்சிட்டு இருக்கா சுந்தர். சுந்தர் அவருடன் ஓடி வர அம்மா கண்கள் செருகி ஒரு மாதிரி துவண்டு போயிருக்க, அப்பா நான் வண்டியை எடுக்கிறேன், உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம். பரபரவன செயல்பட்டார்கள். அம்மாவை அப்படியே தூக்கி கொண்டு காருக்கு வந்தான் சுந்தர். அடுத்த அரை மணியில் ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள். அவசர சிகிச்சை பிரிவுக்கு அம்மா எடுத்து செல்லப்பட்டாள். டாக்டர்களின் பரபரப்பு தெரிந்தது. வெளியே அப்பாவும் சுந்தரும் பதற்றமாக. அரை மணி நேரம் கழித்து டாக்டர் வெளிப்பட்டார். 2வது அட்டாக் கடுமையாவே வந்திருக்கு, எதுவும் சொல்ல முடியாது. 12 மணி நேரம் தாண்டணும். உங்க உறவுகளுக்கு சொல்லிக்கலாம். சுந்தருக்கு வயிற்றில் கத்தி சருகியது. பாத்தியாடா சுந்தர், அவ வந்து பேசிட்டு போனப்பவே உங்க அம்மா முகம் சரியா இல்ல. நான் இதை எதிர்பார்த்தேன்டா. நடக்க கூடாது நடந்து போச்சு. எல்லாருமா சேர்ந்து அவளை பழி வாங்கிட்டீங்களே. அந்த ஆள் காரணமா தானே எங்க அம்மாவுக்கு இந்த நிலைமை. அம்மாவுக்கு ஏதாவது ஆகட்டும், அந்த ஆளை நான் என்ன செய்யறேன் பாருங்க. அப்பா தொலைபேசியில் தம்பி ராமதுரைக்கு விவரம் சொல்ல தீபிகா துடித்து போனாள். ஐயோ, இப்பவே வாங்கப்பா. என்னாச்சு அத்தைக்கு? மூவரும் வெளியே வந்து அந்த நள்ளிரவு நேரத்தில் ஆட்டோக்காரனை தட்டி எழுப்பி இடம் சொன்னார்கள். ஆஸ்பத்திரிக்கு வந்து விட்டார்கள். அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே ஆட்களின் நடமாட்டம் இருந்தது. இவர்களை பார்த்ததும் சுந்தர் ஆவேசமாகி நெருங்கி விட்டான். இப்ப திருப்தியா? தப்பு தப்பா பேசி இங்க அம்மாவோட கடைசி யாத்திரைக்கு நாள் குறிச்சிட்டீங்களே. அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட்டா திருப்பி தருவீங்களா? அப்படி சொல்லாத சுந்தர். அக்கா மேல உயிரையே வச்ச வேண்டானா? அதான் உயிரை எடுக்கிற உரிமையும் எடுத்துக்கிட்டீங்க போல் இருக்கு. அப்பா,
இங்க கூச்சல் வேண்டாம், இப்படி தள்ளி வந்து பேசுங்க. ஓ, அப்பாவோட கௌரவம் குலையக்கூடாதுன்னு பாக்குறியா நீ? இல்ல, இது ஆஸ்பத்திரிங்கிற காரணமா யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாதுன்னு பாக்குறேன். விலகி வந்தார்கள். மாமா வந்து அவன் கைகளை பிடித்து கொண்டு, என்ன அப்படி நினைக்காத சுந்தர் என அழத் தொடங்க, அப்பா எதுக்காக கெஞ்சிறீங்க அவர்கிட்ட? தீபிகா கேட்க சரக்கென அனைவரும் திரும்ப, என் மக நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாள்னு ஒரு தகப்பன் தன்னம்பிக்கையோட சொன்னதுல என்ன தப்பு? தீபிகா இருங்கப்பா, அதுதானே உண்மை. தன் தாய் தான் உசத்தின்னு நினைக்கிறவங்க அதுக்காக எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க பேசின காரணமா எங்க அம்மாவுக்கு உயிர் ஊசலாடுதுன்னு குற்றச்சாட்ட தகுதி இருக்கா? தீபிகா என்ன பேச விடுங்கப்பா. நீங்க பேசின காரணமா அத்தைக்கு மாரடைப்பு வரல. நீங்க பேசினதுல இருந்த உண்மை அத்தைய பலமா தாக்கி இருக்கு. அந்த உண்மையோட வெளிப்பாட்டுக்கு யார் சொந்தக்காரர்? சரக்கென திரும்பினான் சுந்தர். நாளைக்கு பிள்ளை ஊனமா பிறந்தா வாழ்நாள் முழுக்க அழணும், அதனால வேண்டாம்னு சொன்னது தப்பா? சுந்தர் கேட்க, ஒரு நிமிஷம், அப்படி ஒண்ணு நடந்தா அத மடியில போட்டு காலம் முழுசும் அழ வேண்டியவன் நான். யாருக்காகவோ தியாகம் பண்ண நான் தயங்கல. சொந்த அம்மா கூட முக்கியம் இல்ல, என் பயமும் வருத்தமும் தான் முக்கியம்னு நினைக்கிறது யாரு? எங்க அப்பாவை குறை சொல்ற தகுதி யாருக்கும் இல்ல. அப்படி சொல்றவங்களை நான் சும்மா விடவும் மாட்டேன். சுந்தர் நிலை குலைந்தான். தீபிகாவா இப்படி பேசுறது? சுந்தரின் அப்பா அருகில் வந்தார். சபாஸ்மா, உங்க அப்பாவை குறை சொன்னப்ப நீ பொங்கிட்ட. பெற்றவங்களுக்காக எந்த சூழ்நிலையிலையும் குரல் கொடுக்க நீ தயாரா இருக்க. எங்களுக்கு அந்த குடுப்பனை இல்ல. சுந்தருக்கு சுருக்கென்றது. சரி, ஜானகி இருக்கிற வரைக்கும் தான் இத்தனை விவாதங்களும். நாளைக்கு காலையில எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். சுந்தரால் நிற்க முடியவில்லை. உடம்பு பதறியது. டாக்டர் வெளிப்பட்டார். எப்படி இருக்கு டாக்டர்? நிலைமை அப்படியே இருக்கு. மருத்துவத்துல நாங்க எல்லாத்தையும் செஞ்சாச்சு. மனோதத்துவ ரீதியா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தா பிழைக்கலாம். நான் உள்ள போகலாமா டாக்டர்? அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்க கூடாது. அமைதியா போயிட்டு வாங்க. சுந்தர் மெதுவாக உள்ளே வந்தான். சகல மருத்துவ உபகரணங்களுடன் அம்மா படுத்திருந்தாள். சுந்தர் நெருங்கி விட்டான். எப்பவும் நான் உன் கூடவே இருக்கணும்டா ராஜா. இது பேராசைதான். கடவுள் அனுமதிப்பாரா? அம்மா குளிப்பாட்டியது, சாப்பாடு ஊட்டியது, மடியில் தலை வைத்து தாளாட்டியது என சகலமும் ஓடியது. துக்கம் நெஞ்சை பிளந்தது. நாளை முதல் இந்த அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? அதுக்கு காரணம் நான் தானா? நினைக்க நினைக்க உடம்பு முழுக்க நெருப்பு பற்றி கொண்டதை போல இருந்தது. இப்படி ஒட்டிக்காதடா கண்ணா. ஒரு நாள் இந்த அம்மாவை நீ நிரந்தரமா பிரிய வேண்டியது வரும். சொல்லாத. நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும். உன்னை பிரிய ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். அத்தனை வார்த்தைகளும் ஈட்டிகளாக நெஞ்சுக்குள் பாய நர்ஸ் வந்தாள். சார், வெளியே வந்துடுங்க. சுந்தர் வெளியே வந்தான். ஆளுக்கு ஒரு மூலையில் நிற்க தீபிகாவை சுந்தர் பார்த்தான். அருகில் வந்தான். தீபிகா, உன் கூட நான் கொஞ்சம் பேசணும். இனி பேச என்ன இருக்காத்தான்? உங்க அப்பாவை இந்த சூழ்நிலையில கூட நீ விட்டு கொடுக்கல. முதல்ல நான் ஆத்திரப்பட்டாலும் அவரை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. தீபிகா பேசவில்லை. அம்மா சாக கூடாது தீபிகா. அம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அது நம்ம கையில இல்ல அத்தான். அப்படி இல்ல தீபிகா, உன் விருப்பப்படி நான் நடக்கிறம்மா. தீபிகா தான் உன் மருமகள்னு பல முறை காதுல நான் சொன்னா அந்த குரல் இதயம் வரைக்கும் போய் சேராதா? அம்மா பிழைக்க மாட்டாங்களா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா அத்தை பிழைப்பாங்க அத்தான். தீபிகா, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல எனக்கு எந்த தடையும் இல்லை. மனப்பூர்வமா நான் சம்மதிக்கிறேன். ஆனா உறவுல ஒண்ணு சேர்ந்தா குழந்தை ஊனமா பிறக்குமேங்கிற உறுத்தல் இப்பவும் இருக்கு. இந்த உறுத்தலோட நிம்மதியா நாம வாழ முடியுமா? அவள் பேசவில்லை. எனக்கு அம்மா வேணும். இந்த உறுத்தலும் இருக்க கூடாது. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா தீபிகா? இந்த குழந்தை பயம் நம்ம வாழ்க்கையை நிம்மதியா இருக்க விடுமா? நான் இப்போ ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. அத்தையை இழந்துட்டு வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழ்றதை விட ஒரு சின்ன மனமாற்றத்துக்கு இடம் தந்தா எல்லாமே நடக்கும். என்ன அது தீபிகா? நமக்கு குழந்தை வேணும். ஆனா அது ஊனமா இருக்க கூடாது, அப்படித்தானே? ஆமா. நாம பெத்துக்கிட்டா தானே மரபணுக்கள் உறவுல குறைபாடு ஊனமெல்லாம் தலை தூக்கும். தத்தெடுத்துட்டா அழகான எந்த குறையும் இல்லாத இப்ப பிறந்த குழந்தைய தத்தெடுத்துட்டா உங்க பயம் இருக்காது இல்லையா? சுந்தர் கண்களை அகல விரித்தான். அத்தையே அதை வளர்க்கவும் செய்வாங்க. பெத்த தாயை தக்க வச்சுக்க தத்து பிள்ளை காரணமாயிருந்தா அது நல்லதில்லையா? தீபிகா,
கடைசியா ஒன்று சொல்றேன் அத்தா. தாயாக கூடிய சகல தகுதிகளும் இருந்து தத்து பிள்ளைக்கு எந்த ஒரு பெண்ணும் சம்மதிக்க மாட்டா. அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னா என் தாயை விட உசத்தியான அத்தை நல்லபடியா உயிர் வாழணும்னு தான். அப்படியே அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான் சுந்தர். வா, 2 பேரும் போய் சொல்லுவோம். டாக்டரின் அனுமதி பெற்று இருவரும் உள்ளே வந்தார்கள். சுந்தர் காதருகில் வந்து, அம்மா, உன் விருப்பப்படி தீபிகா தான் உன் மருமக. நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நீ கிழிச்ச கோட்டை உன் பிள்ளை இனிமே தாண்ட மாட்டான். உணர்ச்சி பொங்க சுந்தர் சொல்லிக்கொண்டே இருந்தான். பாசத்துக்கு, தாய் அன்புக்கு எல்லா மருந்துகளையும் விட அபார சக்தி உண்டு. ஒரு மகனின் பாசம் மரணத்தையும் வென்றுவிடும் என்பது அடுத்த 1 மணி நேரத்தில் நிரூபணமாகிவிட்டது. அம்மா கண்களை திறந்து விட்டாள். திறந்த கண்களுக்கு ஒரு விருந்தே கிடைத்தது. தீபிகாவும் சுந்தரும் ஜோடியாக கண்ணீருடன் நின்று சிரித்தார்கள். சுந்தரை அருகில் அழைத்து உடம்பு முழுக்க வருடி கொடுத்து இமைகளில் முத்தமிட்டாள் அம்மா. நீ வாடி என் கண்ணே, உனக்காக யமனை எட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன். தீபிகாவை அம்மா கட்டி பிடிக்க அடுத்த மாதமே திருமணமும் சிறப்பாக நடந்தேறியது. 8 வருடங்கள் முடிந்து விட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. சுந்தர், உன் கண்ணெல்லாம் பொங்கி இருக்குப்பா, என்ன தேய்ச்சி குளிக்கணும். வேண்டாம்மா, வார வாரம் இதையே சொல்லாத. பேசக்கூடாது, நான் உன்னை குளிப்பாட்டி விடுறேன், வாப்பா. அவனை கட்டாயப்படுத்தி உட்கார வைத்தாள். நல்ல தலை தேய்ச்சி குளிக்க வைங்க அத்தை, ஒரே அழுக்கு என்று தீபிகா கிண்டல் அடிக்க, 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா, இனி ஒன்னும் பண்ண முடியாது சுந்தர் சொல்ல தீபிகா அவனை பார்த்து கண்ணடித்தாள். சிரித்தபடியே தீபிகா வீட்டின் வாசலுக்கு வந்தாள். ராஜா, சாப்பிட வாங்கடா, நேரமாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரே விளையாட்டு தான், வாங்க சாப்பிடலாம். வர்றோமா. தத்தெடுத்த 8 வயது மகன் ஆதித்யா தன் 2 தங்கைகளின் கரம் பிடித்து கொண்டு உள்ளே நுழைந்தான். தன் ஊனமில்லாமல் பிறந்த 2 பெண் குழந்தைகளை பார்த்து தீபிகாவின் கண்களில் பெருமை பொங்கி வழிந்தது.